துரந்தர் த ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துடலாம். ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்ல வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன்ல எல்லாம் மிரட்டிட்டார் உண்மையிலேயே. அந்த சீன்ல வர பிஜிஎம்மா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்குமே படம் வந்து செம்ம ஸ்பீடா வந்து முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி எந்த சீனுமே இருக்காது. எல்லா சீனுமே நல்லா இருந்தது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா டிராமாவா ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கலாம் என்னடா படம் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இந்த டிராமா சீன்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 ட்விஸ்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சீனுமே சூப்பராக இருந்தது. அப்படியே கிளைமேக்ஸை நோக்கி நவர கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிப்பாங்க. படம் வந்து 4 மணி நேரம் இருக்கு, எங்காவது போர் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கலிங்க. எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 நிமிஷம் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மே எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து பிஜிஎம் வந்து சுமாராக தான் போட்டிருந்தாங்க. தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆகல. நான் வந்து ஹிந்தியில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன்.